இன்றைக்கி மண்டே ட்ரால நம்ம சாமி செயின் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ ராஜ்யமான ஆடம் பீர்ஸ்கிட்ட கம்பல் பண்ணி எனக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் வச்சுருப்பாரு. அதோட விளைவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடம் பியர்ஸு சாமி செயின் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்சாங்ஷன் மேட்ச் வந்து நடக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம சாமி செயின் வந்து மெடிக்கலி வந்து கிளியர் ஆகல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு மேட்ச் எதுவும் செட் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம சாமி செயின் நான் வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கிறேன், எனக்கு மேட்ச் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணதுனால ஆடம் பியர்ஸ் இந்த அன்சாங்ஷன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னடா இந்த அன்சாங்ஷன் மேட்ச், அதாவது டபிள்யூ பொறுத்தவரை இந்த அன்சாங்ஷன் மேட்ச்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது, எது வேணாலும் நடக்கும், எந்த வகையான ஸ்டிப்புலேஷனாலும் யூட் பண்ணலாம். அதாவது கெவின் ஓவன்ஸ் வந்து நம்ம சாமி செயினோட நெக்குக்கு வந்து சேர் வச்சு ஆட் பண்ணாலும் சரி, அதே மாதிரி கெவின் ஓவன்ஸ் சாமி செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து அந்த பைல் டிரைவர் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி எந்த வகையான மூவ் யூஸ் பண்ணாலும் ரொம்பவே கான்ட்ரவர்ஷனல் மூவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இடையூறு வந்து டபிள்யூ ஆஃபீஸில் வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நடக்கக்கூடிய ஒன்லி பின்ஃபால் மூலமாக நடக்கிற ஒரே மேட்ச் தான். சிம்பிளாக சொல்ல போனால் டபிள்யூ மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட ரிசல்ட்டில் ரெண்டு பேருக்கும் எது ஆனாலுமே அவங்க நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டிப்புலேஷன் தான் இந்த அன்சாங்ஷன் மேட்ச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் நம்ம கெவின் ஓவன்ஸில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்சாங்ஷன் மேட்ச் நம்ம கெவின் ஓவன்ஸ் சாமி செயின் இதில் வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு ஸ்பாயிலரோட வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. இந்த மேட்சை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் அட்டகாசமாக ரெண்டு பேரும் தர போகிறாங்கன்னு, இந்த மேட்ச்சில் நம்ம கெவின் ஓவன்ஸ் தான் வந்து வின் பண்ண போகிறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெகுலேஷன் போயிருக்கு. கெவின் ஓவன்ஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறது மூலமாக ராண்டி ஆர்டன் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த ராலியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் வந்து ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ராண்டி ஆர்டனுக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூடு, அதாவது முடியாத இதுக்கு முன்னாடி நம்ம கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணி அமைச்சிருப்பாரு பைல் ட்ரைவர் போட்டு, அந்த ஒரு ஃபியூடை வந்து பார்த்திங்கன்னா தூசி தட்டி மறுபடியும் ஆரம்பிச்சு கெவின் ஓவன்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து வைக்க போகிறாங்க. சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க.